ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். கடவுள் நேரடியாக பூமிக்கு வர்றதா சொல்லப்படுறது, தன்னுடைய தூதுவர்களை அனுப்பாமல் ஏன் அவர் நேரடியாக வர வேணும்? இது பேரரசர் அக்பர் பீர்பாலை பார்த்து கேட்ட சந்தேகம். பீர்பால் சொன்னார், இதற்கு உடனே விடை சொல்ல முடியாது, சற்று அவகாசம் வேணும்னு கேட்டார். கொஞ்ச நாள் கழித்து அக்பர் குடும்பத்தாரோட கங்கையில படகுல செல்ல வேண்டியிருந்துச்சு. ஆழமான பகுதியில் செல்லும்போது அக்பரின் பேரனை தூக்கி பீர்பால் கங்கை நதியில் போட்டு விட்டார். அக்பருக்கு ஆத்திரம் வந்தாலும் உடனே ஆற்றில் குதித்து தனது பேரனை காப்பாற்றினார். பீர்பாலை பார்த்து, முட்டாளே, ஏன் இந்த காரியத்தை செய்தாய் என கோபமாக கேட்டார். அதற்கு பீர்பால், பேரரசே, உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். குழந்தை தண்ணீரில் விழுந்த பொழுது படைத்தளபதியை, என்னை மற்றும் வீரர்களை நோக்கி குழந்தையை காப்பாற்றி என்று ஆணையிடாமல் நீங்கள் குதித்தது ஏன் என்று கேட்டார். அதற்கு அக்பர், குழந்தையை காப்பாற்றுவது என் கடமையா அல்லது ஆணையிட்டுக் கொண்டிருப்பது பெருமையா என்ன பதிலுக்கு கேட்டார். பீர்பால் அமைதியாக கூறினார், சக்கரவர்த்தி அவர்களே, நீங்கள் என்னிடத்தில் கடவுள்தானே பக்தர்களை காக்க உலகிற்கு வருவது ஏன், வேலையாட்கள் இல்லையா என்று கேட்டீர்கள். எத்தனை பேர் இருந்தாலும் நீங்களே குழந்தையை காக்க நினைப்பது போல ஆபத்தில் இறைவன் தானே வந்து மக்களை காப்பான் என்றார். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.